வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வாரத்துக்கான லவ் ரீடிங் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான லவ் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் காதல், உறவு, லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எடுக்கிற கார்டு மேஷ ராசி. ஓகே, மேஷ ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு? 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு ஒன்றும் அவ்வளோ நல்ல கார்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்லுது. இந்த இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷனும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்கள் மனசுக்கும் உங்கள் உடலுக்கும் ஓய்வு தேவைங்கிறது தான் இந்த 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்லுது. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த முக்கியமான டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ரெண்டு பேரும் மேக்ஸிமம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ். ஆனால் சீக்கிரமாகவே ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா ரிஷப ராசிக்கு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ். 7 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு வந்திருக்கு. 7 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நீண்ட காலமாக நீடிக்க போகிற ஒரு உறவு அப்படிங்கிறத சொல்லுது. நீங்கள் நம்பிக்கையோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ அதே நேரம் நீங்கள் பொறுமையாகவும் இருக்கணும். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் சில உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி ஆகாத மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். இந்த 7 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபர்தராக நீடிக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகக்கூடியதாக தான் இருக்குது. பட் பொறுமையாக இருக்கணும். எதையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், பொறுமையாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஹேங்க்டு மேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். உங்களோட நீங்கள் பார்க்குற பார்வையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களோட வியூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து புதுசாக எதையும் பார்க்காதீங்க, புதுசாக எந்த விஷயத்தையும் கிளறி பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிறதா இருக்குது. ஸோ இந்த வாரம் ஒரு சேஞ்ச் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். எப்போன்னா நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றும் போது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில முடிவுகளை வந்து சிந்திச்சு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குது. டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் மிதுன ராசிக்கான இந்த வார லவ் ரீடிங்காக இருக்குது. அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி தனிமையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கலாம் இந்த வாரம். ஏதோ உங்களை வந்து புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் பக்கத்தில் உண்மையான ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வாரம் வந்து உணரணும். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை நீங்கள் உங்கள் பர்சன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு வந்து சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வாரம் ஒரு தனிமையாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்து ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் டீப்பாகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் கார்டு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. ஏதோ ஒரு பீட்ரேயல் இருக்க மாதிரி, ஒரு நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி தெரியுது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில். இது யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சரி பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் மறைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. உண்மையை சொல்லணும். உங்கள் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வெளிப்படையாக உண்மையை பேசணும், எதையும் மறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் சிம்ம ராசிக்கு வந்திருக்க லவ் ரீடிங்காக இருக்குது. அடுத்து கன்னி ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 4 ஆஃப் வான்ஸ் இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட் கார்டு தான். ஸோ இந்த வாரம் 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில். அப்படிங்கும்போது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கல்யாண பேச்சை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உங்களோட ரிலேட்டிவ்ஸ்குள்ளெல்லாம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே தெரியல, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஃபேமிலி வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான சான்சஸாக இருக்குது. இந்த வாரம் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்ல டெவலப் ஆகிருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாசம், அன்பு எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ் இந்த வாரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசிக்கு 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் கப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய சாய்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. எல்லாம் ஒன்றை விட ஒன்று பெட்டராகவே தெரியுது உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும் எது உண்மையான காதல், யார் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ வந்துட்டு அந்த ஒரு காதலை நீங்கள் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் ஸ்பிரிட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப அலட்சியமாக விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று டக்குன்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரூ லவ்வை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த வாரம் துலாம் ராசிக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் ரீடிங் மெசேஜாக இருக்குது. அடுத்து விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசிக்கு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு சொல்கிறது என்னென்னா, இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையும் பொறுமையும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த மாதிரியே இந்த நம்பிக்கை, பொறுமை இது எல்லாமே இந்த வாரமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஸ்மூத்தாகவே ரிலேஷன்ஷிப் போகுன்றாங்க. பெருசாக இந்த வாரம் ரொமான்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் விருச்சிக ராசிக்கு எதுவும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகணும். ரொம்ப அதிரடி ஆக்ஷன்லலாம் நீங்கள் இறங்க வேண்டாம். இப்படி ஸ்மூத்தாக கொண்டு போனீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கான லவ் ரீடிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. ஹை பிரிஸ்டஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட மனசு சொல்கிறத நீங்கள் கேட்கணும் இந்த வாரம். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். நீங்கள் மறைச்ச உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த வாரம் வெளியில் வரும். உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் இந்த வாரம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறதுக்கான, ஓப்பன் அப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மர்மம் நிறைந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அது ரொம்ப ஆழமான ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் மறைச்சி வச்சுருந்த உண்மைகள் எல்லாமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹை பிரிஸ்டஸ் கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும் இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில். உங்களோட நீங்கள் பேசலை அப்படின்னாலுமே உங்கள் பார்ட்னர் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பு சூப்பரான ஒரு வாரமாக இருக்குது. இந்த லவ் வந்து ரொம்ப ட்ரூ லவ் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கிங் ஆஃப் கப்ஸ் மூலயமா. இந்த வாரம் உங்கள் லவ் வந்து ரொம்ப ஒரு தெய்வீக காதல் அப்படிங்கிறத உணர்கிற மாதிரியான பல சுச்சுவேஷன்ஸ் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு காதலுக்கான ஒரு சூப்பர் வாரம் அப்படிங்கிறதா ஸ்பிரிட்ஸோட மெசேஜாக இருக்குது. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கான கார்டு என்னன்னு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது காதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். புதுசாக ஏதோ ஒரு விஷயம் தொடங்குது, அதான் புதிய காதல் தொடங்குது, புதிய தொடக்கமாக இருக்குது காதல் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான். நீங்கள் பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு பாதையில் பயணிக்க தயாராகணும்,
ஒரு நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர்ஸ் இருந்தது, பிரேக்கப்பில் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு நியூ லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பை தொடங்கிறதுக்கான டைம் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புதிய காதல் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா மீனராசி. மீனராசிக்கு என்ன வந்திருக்காங்க, என்ன கார்டுன்னு பார்ப்போம். மீனராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப இந்த வாரம் உங்களோட உணர்ச்சிகள், உங்களோட உணர்வுகள் எல்லாமே ரொம்ப ஒரு 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 மெச்சூர்டான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டாக உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் சொல்லாமலே, உங்கள் காதலை வெளிப்படுத்தாமலேயே நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் அந்த மாதிரி லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க. இந்த வாரமும் அப்படி தான் கண்டினியூ ஆகும். ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸை உங்கள் பார்ட்னர்கிட்ட ரிவீல் பண்ணணும். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த காதல் இதே மாதிரி ஒரு நிழல் காதல் மாதிரி தான் இருக்கும். இது நிஜ காதலாக நல்லா உயிர் பெறணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து இந்த வாரம் உங்கள் பர்சன்கிட்ட ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமே வந்து நம்ம லவ் ரீடிங் கொடுத்துருக்கோம் இந்த வாரத்துக்கானது. ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ நீங்கள் வந்துட்டு அதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.